இந்த வீடியோவில் நம்ம குப்பம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கங்குந்தி கோட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம், இங்கே ஆட்சி பண்ண பாளையக்காரர்கள் யார், என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சேர்றத மொத்தம் 3 பார்ட்டை உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். போவோம். நான் உங்கள் திருமலைதார் ட்ரெக்கர். இந்த பயணம் திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர்லேருந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம நேராக கங்குந்தியில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம தேடி வந்த இடம் அதுதான். ஸோ ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்குந்தி தான் இது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ வந்து மொத்தம் 3 பார்ட்டை பிரித்து போட போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு மொத்தம் 3 பார்ட்டை பிரித்து போட போகிறேன். ரீசன் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய லென்த்தி வீடியோவாக இருக்கும். அதனால லென்த்தி வீடியோவாக நான் எடிட் பண்ணி போட்டால் ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால தான் கொஞ்சம் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றது காரணத்துக்காக மட்டுமே இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து போட காரணம். நம்ம நேராக உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நேராக கங்குந்தி கோட்டையை நோக்கி போகலாம். ஸோ மக்களே, கங்குந்தி கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு. அதுக்கான இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போவோம் எப்படி இருக்குது என்னன்னு. ஸோ இந்த பக்கமும் ஒரு வழி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பக்கமும் சுற்றிட்டு போகலாம். அது அன்றைக்கி ஓப்பனில் இல்லை. இப்போ இந்த இடத்தையே பார்க்குறேன். ஸோ கங்குந்திக்கு தான் வந்திருக்கோம். இது அந்த இடம் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. போவாங்க. இந்த கோட்டையோட அமைப்பு சேலத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி கோட்டையை போல் ஒத்தது போல் தான் இருக்கும். எப்போவுமே வீரர்களும் சரி, இந்த பக்கமும் சரி, மறைவாக தாக்கத்துக்காக ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இது பயன்படுத்தியிருக்காங்க இந்த முறையை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது முன்னே இருக்கக்கூடிய ஒரு அழகிய மண்டபம். இது ஒரு என்ட்ரன்ஸு. இன்னொரு பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாளையக்காரர், அதாவது ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களோட வெண்கல சிலையில் சிமெண்ட் சிலை தான் செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வழியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வழி பார்த்தோமா, ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ இன்னொரு சின்ன ஒரு வழி இருக்குது. அந்த வழியாவோ வரலாம். நம்ம அந்த வழியாவோ போகிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ போகலாம். நம்ம இது கோட்டைக்கு உள்ளே இருக்க பகுதி. நம்ம போகலாம். இங்கே தனியாக கோயில் இருக்கு, பார்த்துட்டே போவோம். ஸோ இப்படி ஒரு நந்தி இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலாக ஒரு மாடோட சமாதின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போகலாம்.
ஸோ இந்த கோட்டையோட மலைப்பகுதி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் இப்போ பல வருஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு நம்ம மேலே இருப்போம். கீழே வர்றப்ப காட்டுறேன். ஸோ இப்போ இது ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சிவனும் பார்வதியும் நம்ம பார்த்துட்டு மேலே ஏறுவோம். ஸோ இந்த சிலையெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போகலாம். இந்த சிலையெல்லாம் ரீசெண்டாக பண்ணது. நம்ம மேலே ஏறி போவோம். நேராக போகலாம். நேரம் மலை ஏறி போவோம். ஸோ தனியாக வர்றவங்க பார்த்து பத்திரமா வாங்க. ஸோ ராங்கான ரோட்டில் வந்துட்டோமான்னு தெரியல. ராங்கான ரோட்டு தான் இது. இது மிகப்பெரிய ஒரு மண்டபம் இது. ஸோ உள்ள என்ட்ரிக்கான மண்டபம். போய் பார்ப்போம் அந்த பக்கம் சுற்றி. ஸோ உங்களுக்கு மண்டபத்தை காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டு போகணும். போவாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆந்திராவில் இருக்கக்குள்ளே கங்குந்தியில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கங்குந்தி மலை தான் ஏற போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். மிகப்பெரிய அளவிலான சுற்றுச்சுவர் பகுதிகள். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன் வாங்க. ஸோ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அந்த மண்டபத்தை பார்த்த மாதிரி வந்தீங்க வராதிங்க. மண்டபத்தை பார்த்த மாதிரி இப்படி ஏறாதீங்க, அது ராங் ரோட்டு. ஸோ அப்படியே நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நேராக இப்படி கீழே இறங்கி வாங்க. இந்த பக்கம் வழி இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கன்னா இங்கே ஒரு படி இருக்கா. ஸோ அந்த படியை தாண்டி தான் நம்ம மேலே ஏறி போகலாம். வாங்க போகலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, காட்டன் பாருங்கள். நீங்கள் அப்படி கூட சுற்றிட்டு வரலாம். ஸோ இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம். ஸோ அதனால் இப்படி வாங்க. நம்ம மேலே ஏறி போவோம். மேலே ஏறி போகலாம் நம்ம. ஸோ இப்போ வடிவமைச்ச ஒரு மண்டபம் இது. இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறம் போக போக பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், பக்கத்துலேயே விநாயகர் இருக்கிறாரு.
ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிருஷ்ணகிரி கோட்டையில் நம்ம இது மாதிரி ஒரு அடையாளத்தை எடுத்திருப்போம். இந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி புரிஞ்சதுக்கான ஒரு அடையாளமே இந்த ஒரு ஆஞ்சநேயர் சிலை தான். அந்த சிலையை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே விநாயகரும் பக்கத்துலேயே ஆஞ்சநேயரும் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை நம்ம எடுத்திருப்போம். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இது நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியும். மேலே இருப்பலாம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, 300, 400 படி ஏறி மேலே தான் போனோம். ஸோ அழகாக இருக்குது இந்த இடம். நம்ம போகலாம் வாங்க மேலே. நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக கைஸ் நான் தனியாக தான் வந்திருக்கேன், யாரும் கூட கூப்பிட்டு வரல. ஆனால் நல்ல சேஃபான இடம் தான். இது கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நான் வண்டியிலே வந்துட்டேன். நான் இங்கேருந்து எனக்கு பக்கம்தான். ஸோ அதனால் வந்து நான் வண்டியிலே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போவோம். சூப்பராக இருக்குங்களா? ஸோ இன்றைக்கி தான் பூஜை பண்ணதான் சொன்னாங்க. நம்ம மேலே ஏறி போவோம். வாங்க. இங்கே எவ்வளோ பெரிய புத்து இருக்குது பாருங்கள். அதனால மேலே ஏறி போவோம். போல நடுங்க. ஸோ இப்படியே அந்த இடத்துல அழகான படிக்கம்பி போட்டிருக்காங்க. நம்ம மேலே ஏறுவோம். ஸோ இங்கே ஒரு ஸோ அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம போகலாம். ஸோ ரொம்ப நான் மட்டும் தனியாக வர்றது தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடம். போகலாம். சிவனை பார்க்க போகிறோன்ட்டு நெஞ்சில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் போகிறோம். அப்போ தான் இந்த இடம் நமக்கு இன்னும் நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு 50 படிக்கட்டு தான் ஏறிப்பேன். மூச்சு அரைக்குது. நம்ம அனுப்பலாம். அதை வெயிட் பண்ணிட்டே போகலாம். இங்கே கேட்குற சவுண்டு அப்படியே கேளுங்க எப்படி கேட்குதுன்னு. ஸோ ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொண்டு வரேன். அது வரைக்கும் உங்கள் திருமலை ட்ரக்கர்.